அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு 12:30 மணிக்கு பேசிகிட்டு இருக்கேன். அதாவது வியாழக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு இப்போ வெள்ளிக்கிழமை நைட்டு பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அதாவது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது, தூக்கம் வரல, அதனால் பேசிகிட்டு இருக்கேன். காலையிலேருந்து மத்தியானம் சாயங்காலம் அப்படி வேறு வேறு மாதிரி வீடியோ பண்ணணும்னு யோசித்தாலும் எனக்கு டக்குன்னு என்ன இப்போ பேசணும்னு தோணுதோ அதான் என்னால் பேச முடியும். என் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதான் பேச முடியும். எதுவுமே என்னால் முன்னாடியே முடிவு பண்ண முடியல. உங்களுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு நான் கொஞ்சம் சத்தமாக பேசட்டுமா? யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சத்தமாக பேசினா பக்கத்தில் இருக்கிறவங்க எந்திரிச்சுக்குவாங்க. பக்கத்தில் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்குது பிள்ளைங்க. அதாவது சனி ஞாயிறு நாங்கள் தோட்டத்துக்கு போவோம். நான் எங்கள் வீட்டில் 3 பிள்ளைங்க. நாங்கள் தோட்டத்துக்கு போயிட்டு வேலை செய்வோம். தோட்டத்தில் வந்து களை எடுப்பாங்க, இல்லை மாட்டுக்கு புல் பிடுங்குறது, இந்த மாதிரி வேலை செய்வோம். அப்போ வந்து களை எடுத்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அப்போ வந்து எனக்கு ஒரு 15, 16 வயசு இருக்கும். 14, 15, 16 அந்த டைமில் ஒரு அம்மா என்ன செய்வோன்னா, நாங்கள் களை வெட்டிக்கிட்டே போகிறப்போ அந்த புல்லை எடுத்து சேர்த்து வைப்போம். அதை நல்ல மண்ணை உதறிட்டு வந்து மாட்டுக்கு போடுறதுக்கு. சரியா? அந்த வேலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒரு அம்மா எங்கள் அம்மா கிட்ட கேட்குறாங்க. எங்கள் ஊர் எல்லாம் நமக்கு வேண்டியவங்க தான். அவங்க கேட்குறாங்க, யாருன்னு தெரில எனக்கு இப்போ. அவங்க கேட்குறாங்க எங்கள் அம்மாக்கிட்ட, எங்கள் அம்மா பேரை சொல்லி என்னை பற்றி பேசுகிறாங்க, சத்தமாக பேசுகிறாங்க. இந்த பிள்ளைக்கு சொந்தத்தில் மாப்பிள்ளை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அம்மா சொன்னிச்சு, இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று ரொம்ப பெரிய வயசில் இருக்காங்க, இல்லாட்டி சின்ன பசங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொன்னாங்க பாருங்கள். ஒரு அருமையான பதில், ஒரு பொயட்டிக்கான ஒரு பதில். அந்த பிள்ளைக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான், இந்நேரம் பிறக்காமல் இருப்பான். எங்கே உப்பும் தண்ணியும் கொடுத்து வச்சுருக்குதோ அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, பிள்ளைக்கு நல்ல குணம், யாரும் கொடுத்து வச்சுருக்குதோ அப்படின்றாங்க. அதை நானாக எதுவும் சொல்லலை, அவங்க சொன்னதான் சொல்கிறேன். அவங்க அப்படி சொல்கிறப்போ நான் வந்து நல்லா சத்தமாக தான் பேசுகிறாங்க. நான் வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு காதில் விழுவாத மாதிரி அப்படியே புல் பூரிக்கிட்டே இருக்கேன். அதான் எனக்கு சிரிக்கவும் இல்லை, அதாவது எனக்கு காதிலே விழுவலை அப்படின்ற மாதிரி இருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பிள்ளைக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? அது வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது வந்து ஏதாவது வாழ்க்கை எல்லாம் ஒரு மனுஷன் பிறகுறான், வளர்றான், பிள்ளை குழந்தை பெற்றுக்கிறான், அப்படி இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ளதாக ஒரு அழகாக்குறது